நீங்க சட்டமன்ற தேர்தல்ல ஓட்டு போட போறீங்க அப்படின்னா, இது இல்லாம உங்களால ஓட்டு வந்து போட முடியாதுங்க. இத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணல அப்படின்னா, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. voters.ec.government.in இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க சட்டமன்ற தேர்தல்ல ஓட்டு போடணும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இருந்தா மட்டும்தாங்க ஓட்டு போட முடியும். ஸோ வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இருக்கா நம்ம வந்து செக் பண்ண இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல்னு இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதில் போயிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரோல் டைப் வந்து ஸோ எஸ்ஐஆர் ஃபைனல் ரூல் ரிவிஷன் 2026 அதை கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை செட் பண்ணிட்டு சட்டமன்ற தொகுதி உங்கள் சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு லாங்குவேஜ் வந்து பார்த்தா தமிழ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊர் நேம்லாம் காமிக்கும். உங்கள் ஊர் எதோ அதுக்கு நேராக நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அந்த ஓட்டர் லிஸ்ட்டு வந்து பார்த்தா டவுன்லோட் ஆயிடுங்க. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்ற மாரி. ஸோ இதாங்க உங்களுக்கான வாக்காளர் பட்டியல். இதில் போயிட்டு உங்கள் ஊரில் இருக்க எல்லா லிஸ்ட்டுமே ஓப்பன் ஆகும். உங்கள் பெயர் இதில் இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பெயர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஓட்டு வந்து போட முடியும். இது வந்து அப்டேட்டுங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி வாக்காளர் தகவல் சீட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த வாக்காளர் தகவல் சீட்டு வராதவங்க உங்கள் ஊர் பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணி இந்த வாக்காளர் தகவல் சீட்டு பூத் ஸ்லிப் வந்து பார்த்தா பெற பாருங்க. இந்த பூத் ஸ்லிப் இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போட முடியுமானா அப்படி கிடையாதுங்க. இது இல்லாமலும் நீங்கள் ஓட்டு போடலாம். இப்போ நீங்கள் ஓட்டு போடுவதற்கு என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா, ஸோ ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா டேரெக்டாக 23ஆம் தேதி காலையில் போயிட்டு ஓட்டர் ஐடியை கொண்டு போயிட்டு ஓட்டு போட்டுக்கலாங்க. ஸோ ஓட்டர் ஐடி இல்லாதவங்க ஆதார் கார்டு, 100 நாள் வேலை அடையாள அட்டை, பேங்க் பாஸ்புக், மருத்துவ காப்பீடு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் நம்பர், பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் ஓய்வூதியக்கான அடையாள அட்டை, மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை காமிச்சு தாங்க ஓட்டு போட முடியும். அதனால் ஸோ நீங்கள் ஓட்டர் ஸ்லிப் வச்சிருந்தாலும் இந்த 12 டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போயிட்டு தான் ஓட்டு போட முடியுங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பெயர் இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போயிட்டு அன்றைக்கி நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாங்க. வேறு எதுவும் தேவையில்லை. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.